வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல கோடி மதிப்பிலான பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தார். கொளத்தூரில் 26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணா மாளிகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 15 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க அறிக்கை விடுகிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக 100 நாள் வேலை திட்டம் முடக்கத்தை பழனிசாமி ஆதரிக்க முடியுமா எனவும் சவால். நூறு நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது எனவும் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் எதிரி கட்சி தலைவராகவே செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற சார்பிலையா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சியாக தலைவராக செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சியாக செயல்படல. அதான் உண்மை. பொதுவா இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் களைந்திட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறை ஏற்றுமதியின் அடித்தளமாக விளங்கும் தமிழ்நாட்டில் கடும் பாதிப்பு. லட்சக்கணக்கானோரின் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை. தனக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சி நடந்தாலும் தன்னை மக்கள் எப்போதும் கைவிட மாட்டார்கள். ஈரோட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. வள்ளுவர் கோட்டத்திற்கு காட்டும் அக்கறையை மக்கள் வாழ்வாதாரம் மீது காட்டாதது ஏன்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிப்பவர்கள்தான் நமது அரசியல் எதிரிகள். தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். அதனாலதான் சொல்றோம், பெரியார் பெயரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? மஞ்சளுக்கு உரிய விலை நிர்ணயிக்க அரசு முன் வராதது ஏன் என விஜய் கேள்வி. மக்கள் கொஞ்சம் அசந்தால் மணல் மலையை கொள்ளையடித்து போன்று செம்மண்ணையும் சுரண்டி விடுவார்கள் எனவும் ஆவேசம். மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அசந்தா மற்ற மாவட்டங்களில் மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்
செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. திராவிட மாடல் அரசு என கூறுவதற்கு வெட்கமாக இல்லையா? தாவேகா தலைவர் விஜய் காட்டம். சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இலவச திட்டங்களை எதிர்ப்பது தனது நோக்கமில்லை என விஜய் விளக்கம். மக்கள் வரிப்பணத்தில் கொடுப்பதை இலவசம் என திமுகவினர் கொச்சைப்படுவதாக குற்றச்சாட்டு. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என மக்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என விஜய் விமர்சனம். மாணவர்கள் இடைநிற்றலை சுட்டிக்காட்டி விஜய் சரமாரி கேள்வி. பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. திமுக என்றாலே தீய சக்தி என தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். தீய சக்தியான திமுகவுக்கும் தூய சக்தியான தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் திட்டவட்டம். ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த தாவேகா தலைவர் விஜய். களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. மகாத்மா காந்தி 100 நாள் திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றுவதற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பிரம்மாண்ட பேரணி. ये मत करिए, एक जगह ब्लॉक मत நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் உரிமையை பறிக்கிறது மத்திய அரசு. உரிய தீர்வு கிடைக்கும் வரை மாநிலங்களை கடந்து மாவட்டங்கள் மற்றும் தெருக்கள் தோறும் போராடுவோம் என மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். சென்னையில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அன்னை தெரேசா வளாகத்தில் இன்று தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது கண்காட்சி. கிருஷ்ணகிரி அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய விவகாரம். சாலை விபத்தில் நண்பர்கள் பலியானதற்கு பழிக்கு பழியாக குண்டு வீசிய 3 பேரை கைது செய்தது காவல்துறை. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை உள்ளாடையில் மறைத்து கடத்தி வந்த 2 பேரிடம் தீவிர விசாரணை.
குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் 2வது நாளாக குளிக்க தடை நீடிப்பு. 5 அருவி மற்றும் மெயின் அருவிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதன் எதிரொலியாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 50% பணியாளர்களுக்கு மட்டும் அனுமதி. மீதமுள்ள ஊழியர்கள் இன்று முதல் வீட்டிலிருந்து பணிபுரியவும் மாநில அரசு அறிவுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த சிறுத்தை. வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தையை பல மணி நேரம் போராடி பிடித்த வனத்துறையினர். (2026) இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா பிப்ரவரி 27ஆம் தேதி வருடாந்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வங்கதேச தலைவர் டாக்காவில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையம் தற்காலிகமாக மூடல். தூதரக பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள ஆனந்த் அமானியின் வந்தாரா உயிரியல் பூங்காவை பார்வையிட்ட கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி. விலங்குகளுடன் விளையாடியும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹320 அதிகரித்து 99,520 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு ₹40 உயர்ந்து ₹12,440 விற்பனை.